Today we want to talk about the case study about brakes and clutch. The Bharat and Surya team will be explored about the clear case study on brake failures along with the clutch failures. So the team will be discussed among with you. So I welcome the team members. Mr. Bharat will tell about clutch failures. Let me proceed. Hi everyone. நான் பரத். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கிளச்சில் வர கேஸ் ஸ்டடி பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து கிளச்சுனா இப்போ நார்மலாக கிளச்சுனா இப்போ நம்ம பேசிக்காக அந்த கிளச்சோட ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது. கிளச் வந்து எங்கே பிளேஸ் ஆகிருக்குன்னா இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும் சென்டரில். இப்போ பேசிக்காக ஒரு ஹியூமனோட பாடி எடுத்துட்டோம்னா ஹார்ட் மெயின் பார்ட்டா, அது மாதிரி வெஹிக்கிள்ஸில் வந்து இன்ஜின் வந்து ஹார்ட். அந்த பவரை ஹார்ட்லேருந்து பவரை வந்து நம்ம பாடி ஃபுல்லாக டிரான்ஸ்மிட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நரம்பு. அது மாதிரி வெஹிக்கிளோட பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிளச்சு. இப்போ வந்து ஒரு இன்ஜின்லேருந்து வர பவரை அப்படியே கிளச் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி நம்ம கியர் பாக்ஸ் தருது. இப்போ கிளச்சோட பேசிக்கு எதனால ஃபெயிலியர்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இப்போ வந்து நம்ம ஹில்ஸ்லேயோ இல்லை பிளெயின்ஸ்லேயோ ஓட்டும் போது ப்ராப்பராக வந்து நம்ம ஓவர்லோடு தரும்போது கரெக்டாக நம்ம கியர் சேஞ்ச் பண்ணும்போது கியர் விலகாட்டியோ இல்லை நம்ம ஓவர் ரோடு இல்லை கம்மியான ரோடில் வந்து அதிக பவரை வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணும்போது பவர் கரெக்டாக வந்து கியர் பாக்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து கிளச்சை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அந்த ஸ்ப்ரிங்ஸ் அந்த லீவ்ஸ் எல்லாம் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ். லாங் டிரைவ்ல போகிறோம்னா வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணணும், இல்லாட்டி மந்த்லி ஒன்ஸ். இல்லாட்டி குறிப்பிட்ட வேலிட் பீரியட் ஆஃப் டைம் இருக்கும், இவ்வளோ லைஃப் இருக்குது கிளச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25,000 கிலோமீட்டர்ஸ் இல்லைனா 45 கிலோமீட்டர் வேரி ஆகும். அந்த குவாலிட்டி பொறுத்து, கிளச்சோட குவாலிட்டியை பொறுத்து. இப்போ வந்து பேசிக்காக நம்ம எடுத்துட்டோம்னா ஹில்ஸில் ஓட்டும் போது நம்ம ஓவராக ரோடு கொடுத்தோம்னா கிளச் வந்து ஓவராக ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும், கிளச்சில் இருக்கிற அந்த விங்ஸ் எல்லாம். அதனால் வந்து நம்ம கரெக்டாக லோடு வந்து கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணணும். பிளெயின்ஸ்லேயும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு வெஹிக்கிள் முன்னாடி ஒரு ஓவர்டேக் எடுக்கிறோம்னா நம்ம கரெக்டான லோடு அப்ளை பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம செகண்ட் கியரில் போய் நம்ம ஒரு 80 கொடுத்தோம்னா ஆர்பிஎம் ஓவராக ரைஸ் ஆகும்போது நம்ம அந்த ஃபால்ட்டை வந்து கிளச்சை ஃபேஸ் பண்ணணும். தேங்க்யூ. இதில் கண்டினியூ. சூர்யா, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளச்சை பற்றி சொல்லியிருக்கோம். அப்படி நான் கிளச்சோட டிஃபென்ஸ் பற்றி சொல்ல வரேன். இப்போ கிளச்சில் வந்து டிஃபென்ஸ் பார்த்துட்டோம்னா கிளச்சு வந்துட்டு ஸ்லிப்பர் கிளச் ஆகும். அதாவது எப்படின்னா கிளச்சில் 2 வேரி இருக்குது. ஒன்று வந்து நார்மல் கிளச், ஒன்று ஸ்லிப்பர் கிளச்னா வந்து நம்ம கிளச் அதிகமாக யூஸ் பண்ணவே தேவையில்லை. இப்போ வர டெக்னாலஜியில் நிறையா 2 வீலர்ஸ்க்கு வந்து அப்படி கொண்டு வந்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளச்சில் வந்துட்டு ஸ்லிப்பரு, டிராகிங்கு, அதுக்கப்புறம் ஜூபரு, இந்த இதெல்லாம் வந்துட்டு ஏகப்பட்ட டிஃபென்ஸ் இருக்குது. நம்ம கரெக்டாக வந்து பார்த்து சொன்ன மாதிரி ஹில்ஸில் வந்துட்டு நிறைய நம்ம வந்துட்டு அந்த இது பார்ப்போம், கிளச்சோட வந்து டிஃபென்ஸ் பார்ப்போம். அப்புறம் கிளச்சில் வந்துட்டு 25,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்து கிளச்சை வந்துட்டு எப்படின்னா சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா கிளச்சில் வந்துட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணிங்கன்னா கிளச்சோட நிறைய இது பார்ப்போம், அடி வாங்குறது, இல்லை கிளச் வந்து பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் கிளச்சில் தேங்க்யூ பரத் அண்ட் சூர்யா. அவங்க கிளச்சை பற்றி சொல்லியிருந்தாங்க. இப்போ பரத் சொல்லியிருந்தாப்புல ஹார்ட் நம்ம ஹியூமனுக்கு எப்படி ஹார்ட்டோ அது மாதிரி காருக்கும் பைக்குக்கும் வந்து இன்ஜின் வந்து ஹார்ட்னு சொல்லியிருந்தாப்புல. ஹார்ட் மட்டும் இன்ஜின் மட்டும் மெயின் இது இல்லை, அதோட சப்போர்ட்டிங் போனால் பிரேக்கும் இருக்குது. பிரேக்கில் வந்து இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஏபிஎஸோட ஃபால்ட்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஏபிஎஸ் ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். அது எதனால் ஃபெயிலியர் ஆகுதுன்னா, நம்ம வண்டி டிரைவ் பண்ணிருக்கும் போது பிரேக் அப்ளை பண்ணிட்டு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம். அதனால பிரேக் பேட் வந்து ஹீட் ஆகி ஜாம் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ரெயின் டைம்ல வந்து ஏபிஎஸ் சென்சார் வந்து அந்த தண்ணினால சென்ஸ் ஆகாம போகும். நம்ம பிரேக் பிடிச்சாலும் ஏபிஎஸ் ஒர்க் ஆகாம போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ECUல வந்து ஏதாவது நம்ம சர்க்யூட் ஏதாவது இதாச்சுன்னா சென்சார் வந்து ஒர்க் ஆகாம போகிறனாலையும் ஏபிஎஸ் ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் ஹில் ஸ்டேஷனில் நம்ம ஓட்டிகிட்டு வரும்போது எல்லாருமே பிரேக் பேடை வந்து அழுத்தி ஓட்டிகிட்டு வருவாங்க. அப்போ வந்து ஹீட் ஆகும், அதில் ஜாம் ஆகும். அதுக்கு ப்ரிவென்டிவாக நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம கியர் கட் பண்ணி கியர் மூலயமா கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து சஞ்சீவ் பற்றி அதை பற்றி எலாபரேட்டாக பேசுவோம். ஸோ குட் மார்னிங் ஆல். நம்ம ஸ்ரீபதி வந்துட்டு பிரேக்ஸ் அண்ட் ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் பற்றி சொல்லியிருந்தான். ஸோ தேங்க்யூ ஸ்ரீபதி. அண்டு நான் இப்போ அது வந்து எலாபரேட் பண்ண போகிறேன். லைக் ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம்ங்கிறது அப்டேட்டட் ஸ்டேஜ் ஆஃப் அ பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ அதில் வந்துட்டு நமக்கு பேசிக்காக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, லைக் ட்ரம் பிரேக், அதுக்கப்புறமா அதுலேருந்து எலாபரேட் ஆனது தான் டிஸ்க் பிரேக்கு, அதுலேருந்து வந்தது தான் அதுக்கப்புறம் சிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, கம்பைன்ட் பிரேக் சிஸ்டம். லைக் கம்பைன்ட் பிரேக் சிஸ்டம் ட்ரம் பிரேக்ஸ் மேக்ஸிமம் எதில் யூஸ் பண்ணதுன்னா பிலோ லைக் 2000க்கு முன்னாடி யூஸ் பண்ண வெஹிக்கிள்ஸு,
100cc வெஹிக்கிள்ஸ் 50cc வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணதான் ட்ரம் பிரேக்ஸ். அதுலேருந்து அப்டேட் ஆகுது. அதாவது அதோட பிரேக்கிங் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் தான் டிஸ்க்கு. அது வந்துட்டு அபவ் 125cc வெஹிக்கிள்ஸு ரீசெண்ட் மாடர்ன் ஏராவில் இருக்கிற வெஹிக்கிள்ஸ் மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள்ஸில் ஃப்ரண்ட் சிஸ்டமில் யூஸ் பண்ணுற எல்லாமே டிஸ்க் பிரேக்ஸ் தான். அதுக்கப்புறமா கம்பைன் பிரேக் சிஸ்டம். கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் எதுனா மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் வெஹிக்கிள்ஸ் லைக் ஸ்கூட்டி அண்ட் எக்ஸல்ஸ் அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸில் கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காகனா அதில் வந்துட்டு லெக் பிரேக்ஸ் இருக்காது. ஸோ ஹேண்ட் பிரேக்லேயே யூஸ் பண்ணுறதுனால ரெண்டு பிரேக்கையும் ஈக்குவலாக அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு அதோட பிரேக்கிங் எஃபிஷியன்சி நல்லா இருக்குங்கிறதுனால கம்ப்யூட்டர் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ ABS ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் ஸ்ரீபதி சொன்ன மாதிரி தான் ISCC வெஹிக்கிள்ஸ் லைக் 150cc அப்டேட்டான வெஹிக்கிள்ஸ் 200 மேலே 350 அந்த மாதிரி சிசி வெஹிக்கிள்ஸில் ABS சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ABS லைக் இதில் வந்து மேக்ஸிமம் ஃபேஸ் பண்ணுற ஃபெயிலியர்ஸ் என்ன ட்ரம் பிரேக்ஸில் அப்படின்னா பிரேக் ஷூஸ் ஈஸியாக வியர் ஆகுறது தான். ஸோ அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா லைக் மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் இந்த பிரேக் ஷூஸ் லைக் நார்மலாக யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வந்துட்டு அதிகமாக வியர் ஆகுது. லைக் 10,000 கிலோமீட்டர்ஸில் நம்ம மெட்டீரியல் பிரேக் ஷூ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சம் அப்ரெசிவ் மெட்டீரியல்ஸ் ஆர் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணும்போது அப்டேட்டட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு 15,000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா நம்மளால் கெயின் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ டிஸ்க் பேடில் வந்துட்டு அதுலேயும் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலியமாக சேஞ்ச் பண்ணலாம். லைக் பிரேக் நமக்கு இன்க்ரீஸாக பண்ணணும், நல்ல பிரேக்கிங்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா டிஸ்க் இருக்குல்ல, டிஸ்கோட சைஸ் அதோட டயாமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாகவும் பிரேக்கிங்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் அது வந்துட்டு மெட்டீரியல்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கேஸ்ட் அயர்ன். எதுக்காகனா அந்த பிரேக் பிடிக்கும்போது ஒரு ஹீட் கிரியேட் ஆகும். அந்த ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு அதில் வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக கேஸ்ட் அயர்ன் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஃபெயிலியர்ஸ் அண்ட் ரெமெடிஸ் ஃபார் த பிரேக்ஸ். ஓகே, ஒரு பிக் கிளாப் பண்ணிருப்பாங்களா போத் டீம் கூட. ரெண்டு டீமுமே வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க ஆஸ் பர் த நார்ம்ஸ் அவங்களோட பண்ணியிருந்து. ஸோ பிரேக்ஸ் எதனால ஃபெயிலியர் ஆகுது, கிளச் எதனால ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் வந்து என்ன ரீசன்னால ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறத வி வில் எலாபரேட்லி வி கேன் செக். தேங்க்யூ.